அத்தியாயம் 6. பார்த்த முகம். ஹிந்து நாளிதழுக்கு முதலில் போன அந்த 10 புகைப்படங்களும் எங்களுக்கு கிடைத்த பிறகு அவற்றை பிரிண்ட் போட்டு விசாரணை அதிகாரிகள் அனைவருக்கும் அளித்திருந்தோம். எதையும் விடாதீர்கள், யாரையும் விடாதீர்கள், சந்தேகப்படும்படி யாராக இருந்தாலும் விசாரியுங்கள், யார் என்ன தகவல் அளித்தாலும் அலட்சியம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருந்தோம். ஸ்ரீபெரும்புத்தூர் பொதுக்கூட்டத்துக்கு சென்றிருந்த ஒரு பெண்மணி, இவர் மகளிர் காங்கிரஸ் பிரிவின் உறுப்பினர், குர்தா பைஜாமா நபருடன் ஹரிபாபுவை அங்கே தாம் பார்த்ததாக சொன்னார். அவர்களுடன் மேலும் 2 பெண்கள் பேசிக் கொண்டிருந்ததாக சொன்ன அவரிடம் நாங்கள் ஹரிபாபு எடுத்த படங்களை காட்டியபோது சரியாக அடையாளம் காட்டினார். நளினி, இது யார்? புதிய முகம். நாங்கள் யோசித்து கொண்டிருந்த போது புலனாய்வில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவர் ஹரிபாபுவின் வீட்டுக்கு கிடைத்த தடயங்களின் அடிப்படையில் பாக்யநாதனை விசாரிப்பதற்காக சென்றார். பிபிஎல் ஆல்ரவுண்டர் அச்சக உரிமையாளர் பாக்யநாதன். பாக்யநாதன் இளைஞர், 25 வயதுக்கு மேல் சொல்ல முடியாத தோற்றம், பிகாம் பட்டதாரி. அவரது தாயார் பெயர் பத்மா. அவர் மயிலாப்பூரில் உள்ள கல்யாணி நர்சிங் ஹோமில் நர்ஸாக பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு மகள் ஒருத்தி இருந்தாள். அவர் பெயர் கல்யாணி. அவளும் நர்ஸான். சிறிய குடும்பம், தகப்பன் உடனில்லாத குடும்பம். பத்மா தன் கணவருக்கு 2ஆம் தாரம் என்பதால் சில குடும்ப சிக்கல்கள் அவர்களுக்கு இருந்தன. பொருளாதார சிக்கல் அதில் பிரதானமானது. இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்யநாதனிடமிருந்து கிடைத்தாலும் உருப்படியாக ஒரு தடயம் அகப்படவில்லை. ஹரிபாபுவை அவருக்கு தெரியும் என்ற ஒரு விஷயம் மட்டுமே எப்படி உதவும்? அவரை விசாரித்து கொண்டிருந்த புலனாய்வு அதிகாரிக்கு மிக தற்செயலாகத்தான் ஒரு நாள் அலுவலகத்தில் பொறி தட்டியது. நாங்கள் அப்போது ஹரிபாபு எடுத்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு விவாதித்து கொண்டிருந்தோம். 2 பெண்களின் அடையாளம் கண்டு சுட்டிக்காட்டிய மகளிர் காங்கிரஸ் பெண்மணி பற்றி பேச்சு வர, அந்த புலனாய்வு அதிகாரி தற்செயலாக படத்தில் இருந்த நளினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஓ, இவரை நான் பாக்யநாதன் வீட்டில் சில சமயம் பார்த்திருக்கிறேனே. தூக்கி வாரி போட்டது எங்களுக்கு. என்றால் வட்டம் சுருங்கத் தொடங்கிவிட்டதா? நளினி பாக்யநாதனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இப்படி ஒரு பெயரை சொல்லவே இல்லையே. பாக்யநாதன் வீட்டு உறுப்பினர்கள் என்று அவரது அம்மா தங்கையும் மட்டும்தானே அறிமுகமானார்கள். இதற்கிடையில் இன்னொரு விஷயம் நடந்தது. சம்பவம் நடந்த 2 நாள் கழித்து தஞ்சாவூர் அருகே தமிழக காவல்துறை அதிகாரி ஒரு செக்போஸ்டில் பரிசோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது சங்கர் என்கிற கோணேஸ்வரன் என்கிற விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் பிடிபட்டிருந்தார். அவரிடமிருந்து துண்டுச்சீட்டில் 2 டெலிஃபோன் நம்பர்கள் இருந்தன. நளினி தாஸ் 24199493 என்று ஒரு எண், இன்னொன்று சிவராசா 23434002. அதன் அடிப்படையில் அந்த 2 எண்களுக்கும் ஃபோன் செய்து விசாரித்ததில் முதல் எண் அடையாறில் இருந்த அனபான் சிலிகான் என்னும் நிறுவனத்தின் டெலிஃபோன் நம்பர் என்று தெரிந்தது. நளினி அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். இன்னொரு எண் போரூரில் உள்ள எபினேசர் ஸ்டோர்ஸ் என்னும் மளிகை கடையினுடையது. வேறொரு புலனாய்வு பிரிவு அனபான் சிலிகானுக்கு சென்று நளினியை முன்னதாக விசாரித்திருந்தது. குறிப்பிடத்தக்க தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. எனக்கு தாஸை தெரியும். தாஸுக்கு தெரிந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் சொல்லியிருந்தார். நியாயம்தானே? அதிகாரிகள் தாஸ் யார் என்று விசாரிக்க போரூருக்கு போயிருந்த போதுதான் பாக்யநாதன் வீட்டில் நளினியை பார்த்திருப்பதாக அந்த விசாரணை அதிகாரி சொன்னார். அதற்கு மேல் காத்திருக்க அவசியமில்லை. மீண்டும் பாக்யநாதன், மீண்டும் விசாரணை. இம்முறை அவர் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. ஆமாம், நளினி என் மூத்த சகோதரி. எனக்கு 2 சகோதரிகள் உண்டு. பாக்யநாதனை கைது செய்வது என்று முடிவு செய்தோம். அவரது அச்சகத்துக்கு சென்று அவரை அழைத்து கொண்டு அவரது வீட்டுக்கு புறப்பட்டோம். அது ஒரு வழக்கம். ஒருவரை கைது செய்து அழைத்துச் செல்வதற்கு முன்னால் அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்று சாப்பிடச் சொல்லி கொஞ்சம் சகஜமாக பேச்சு கொடுப்போம். சூழ்நிலை சாதகமாகும் போது விஷயத்தை சொல்லி அதிக கலாட்டா இல்லாமல் கைது செய்வது ஒரு நடைமுறை. அந்த மாதிரி பாக்யநாதனை வீட்டுக்கு அழைத்துச் சென்று சாப்பிட வைத்தோம். ஒருவாறு அவர் விஷயத்தை ஊகித்திருக்க வேண்டும். இதற்கு மேல் தப்பிக்க முடியாது, எப்படியும் கைது செய்து விடுவார்கள். எனவே அவர் தப்பிக்கலாம் என்று முடிவு செய்தார். மிகவும் தாமதமான முடிவு. வீட்டிலிருந்து அவர் தப்பியோட முயற்சி செய்து தோற்று அழுதபடியே கைதானார். கையோடு பாக்யநாதனின் அம்மா பத்மாவையும் கைது செய்தோம். நளினி இல்லை, தப்பித்திருந்தார். அவரது அடையாறு அலுவலகத்துக்கு மீண்டும் சென்றபோது அவர் ராஜினாமா கடிதம் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டதாக சொன்னார்கள்.
வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணை கைது செய்தால் அவரது வாழ்வுக்கு அது பிரச்சனை என்று கருதிய நளினி விஷயத்தில் சற்று விட்டுப்பிடிக்க பார்த்தோம். அதுவே தவறாகி போனது. நளினியை மட்டும் முதலிலேயே கைது செய்திருந்தால் வழக்கு இன்னமும் சீக்கிரம் முடிந்திருக்கும். இன்னமும் பல தாமதங்களை தவிர்த்திருக்க முடியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பொறுத்தவரையில் நளினி என்கிற பெண் மிக முக்கியமான ஒரு நபர். நளினியை விட அவரது காதல் மிக மிக முக்கியமானது. அதை பிறகு விரிவாக பார்க்கலாம். இப்போது மீண்டும் பாக்யநாதன். பாக்யநாதனுக்கு அவர் படித்து முடித்த பிறகு சரியான வேலை எதுவும் கிடைத்திருக்கவில்லை. அவரது தாயார் பத்மா வேலை பார்த்த கல்யாணி நர்சிங் ஹோமில் சுபாஷ் சுந்தரத்தின் மனைவி பிரசவத்துக்காக வந்திருந்த போது ஏற்பட்ட பரிச்சயத்தில் பாக்யநாதனுக்கு சுபாஷ் ஸ்டுடியோவில் ஒரு வேலை வாங்கி தர முடிந்தது. 1987 நவம்பரில் பாக்யநாதன் சுபாஷ் ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்தார். ஸ்டுடியோவுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பல பேர் அவ்வப்போது வந்து போவது வழக்கம் என்பதால் பாக்யநாதனுக்கு அவர்களுடன் மெல்ல மெல்ல தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றன. முக்கியமாக முத்துராஜா. இந்த முத்துராஜா என்பவர் இலங்கை தமிழர் அல்லர், தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனால் தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்காக அவரளவுக்கு உழைத்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அத்தனை பெரிய விசுவாசி. முத்துராஜா மூலமாகவே பாக்யநாதனுக்கு பேபி சுப்பிரமணியம் அறிமுகமாகியிருந்தார். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் பிரிவில் அவர் மிக முக்கியமான ஒரு புள்ளி. எளிமையானவர், தன்மையாக பேசுபவர், அறிவாளி. அவரோடு பழகத் தொடங்கி விரைவில் பாக்யநாதனுக்கு பேபி சுப்பிரமணியத்தை மிகவும் பிடித்து போனது. அவர் எழுதி கொடுக்கும் அறிக்கைகள், சிறு வெளியீடுகளை டைப் செய்து கொடுத்து அவ்வப்போது உதவிகள் செய்வது பாக்யநாதன் வழக்கம். பேபி சுப்பிரமணியத்தின் மூலம் அறிவு என்கிற பேரறிவாளன். இவர் தமிழ்நாட்டுக்காரர். இவரது தந்தையார் ஒரு தீவிர திராவிடர் கழக ஆதரவாளர். விடுதலை புலிகளுக்கும் இவர்கள் தீவிர ஆதரவாளர்கள். இரும்பேரை என்கிற இன்னொரு திராவிட கழக நபர், தாஸ் என்கிற இலங்கை தமிழர் என்று வரிசையாக அவருக்கு தொடர்புகள் ஏற்பட்டன. பாக்யநாதனின் குடும்ப சூழல் அத்தனை சுமூகமாக இல்லை. பிரச்சனைக்குரிய தகப்பன், வீட்டில் எப்போதும் சண்டை, ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன. பாக்யநாதன் தனது தாயாருடன் அடிக்கடி சண்டை போடுவது வழக்கம். அந்த நாட்களில் எல்லாம் முத்துராஜாவின் அறையில்தான் தங்குவார். அந்த சமயங்களில் முத்துராஜா அவருக்கு இலங்கையில் நடக்கிற யுத்தம் குறித்தும், இந்திய அமைதிப்படை குறித்தும், பிரபாகரன் குறித்தும், இயக்கத்தின் பிற வீரர்கள் குறித்தும் ஏராளமான கதைகள் சொல்லுவார். முத்துராஜாவுடனான உரையாடல்கள் மூலமாகத்தான் பாக்யநாதன் விடுதலை புலிகளின் ஆதரவாளராகி போனார். பேபி சுப்பிரமணியத்துடனான பழக்கம் அதை மேலும் உறுதி செய்தது. பேபி சுப்பிரமணியம் அப்போது சென்னையில் ஓர் அச்சகம் நடத்தி கொண்டிருந்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரச்சார ஏடுகள் அதில் அச்சாகி கொண்டிருந்தன. 1990ஆம் ஆண்டு ஏப்ரலில் முத்துராஜாவும் பேபியும் இலங்கைக்கு செல்வதாக முடிவாகும் போது பாக்யநாதனை கூப்பிட்டு அச்சகத்தை நீ எடுத்து நடத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். 50,000 ரூபாய்க்கு அச்சகத்தை விற்பதாக பத்திரம் எழுதி 5,000 ரூபாய் மட்டுமே பாக்யநாதனிடம் பெற்றுக்கொண்டு அச்சகத்தை கொடுத்தார்கள். மிச்ச பணத்தை நான் எப்படி கட்டுவேன்? பாக்யநாதனுக்கு அதுதான் கவலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புலிகள் அமைப்பின் பத்திரிகைகளான தமிழீழம், உருமல் போன்ற இதழ்கள் அந்த அச்சகத்தில்தான் அதுவரை அச்சாகி வந்தன. அவற்றை தொடர்ந்து அச்சிட்டு கொடுத்து மிச்ச பணத்தை கழித்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. பிபிஎல் ஆல்ரவுண்டரின் உரிமையாளராக பாக்யநாதன் ஆனது விதம் இதுதான். இந்த விவரங்கள் பாக்யநாதனின் தாயார் பத்மாவை விசாரித்த போது கிடைத்தது. கிடைத்த விவரங்கள் உண்மையானதுதான் என்பதை உறுதி செய்தன. என்ன இருந்து என்ன, நளினியை தப்பவிட்டோம். அவர் பிடிபட வேண்டும். அது முக்கியம். அதுதான் முக்கியம். அவர் கிடைத்தால் அவருடன் தப்பியிருந்த அந்த தாஸ் என்கிற நபரும் சிக்குவார். நளினியும் தாஸும் காதலர்களாமே. நாங்கள் சுறுசுறுப்பாக நளினியை தேடத் தொடங்கினோம். அத்தியாயம் முற்று.